இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு பரோட்டா கடை தான் பார்க்க போறோம். இந்த கடை வந்து மெயின்ல இருக்கு. எங்கன்னா மதுரை கோரிப்பாளையம் மெயின்ல வந்து இருக்கு. அமீர் மஹால் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அமீர் மஹாலுக்கு பக்கத்திலே வந்து இந்த அஜ்மீர் மஹால் வந்து இருக்கு. நாங்க வாங்கினது கிடையாது பரோட்டா. ஸோ வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போயிட்டோம். எப்பயுமே அமீர் மஹால் தான் மோஸ்ட்லி வாங்குவோம். ஸோ வந்து அமீர் மஹால் இப்போதைக்கு இல்லை, ஏன்னு தெரியல. என்ன ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்க. அது பக்கத்துல கூட அஜ்மீர் கடைக்கு தான் போயிருந்தேன். கடை வந்து உள்ள வந்து நல்லா இருக்கு, உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இடம் இருந்துச்சு. நாங்க வந்து என்ன வாங்கியிருந்தோம், பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து எப்பயும் நம்ம வந்து சால்னா ஊற்றி தான் சாப்பிடுவோம். பட் வந்து என்னன்னா, பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி, இது வந்து தண்ணி சால்னா, தண்ணியா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டி சால்னா, ஸோ அதையே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன கொடுத்துருவாங்கன்னா பாருங்க, இது வந்து என்னன்னா, நாங்கள் வந்து வெங்காய சட்னின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பரோட்டாவுக்கு வந்து சால்னாவோட இதுவும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பரோட்டாவை வந்து நல்லா பிச்சு போட்டு நல்லா சால்னா ஊற்றி நல்லா பசஞ்சாச்சு. சில பேர் பசஞ்சு அப்படியே சாப்பிடுவோம். பட் வந்து எனக்கு வந்து பசஞ்சு அப்படியே சாப்பிட பிடிக்காது. ஏன்னா சால்னா எல்லாம் நிறைய ஊற்றி வச்சு அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஊற விட்டு சாப்பிடும் போது அது டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. பாருங்க, நான் அப்படிதான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்குங்க. ஸோ அதோட சாப்பிடுறது டேஸ்ட் அல்லுங்க. ட்ரை பண்ணுங்க.